பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று போராடினால் மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து பாதுகாக்கப்பட்ட பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவித்து நாகை கடலூர் மாவட்டங்களில் 47 கிராமங்களில் 47,000 ஏக்கர் விளைநிலங்களை உடனடியாக கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதை கண்டித்து ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலத்தை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 250க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இன்றைய தினம் கிராம சபா கூட்டங்களில் அதை கைவிட வேண்டும் என்ற வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை வலியுறுத்தி வருகிற 29ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற முழு அடைப்பு போராட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டமும் இணைந்து அந்த போராட்ட களத்தில் ஈடுபட போவதாக அந்த விவசாயிகள் வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். எனவே அதை ஏற்று புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் மாவட்டம் ஆகிய 5 மாவட்டங்களில் வருகிற 29ஆம் தேதி நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நாளை 16ஆம் தேதி நடைபெறுகின்ற